வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாரதி கண்ணம்மா இன்னைக்கு எபிசோட்ல வந்த சுவாரஸ்யமான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். பாரதி இப்போ சென்னைக்கு கிளம்புறாரு. போறதுக்கு முன்னாடி கண்ணம்மாவை பார்த்து பேசுறதுக்காக வராரு. நான் கொஞ்சம் பேசணும் கண்ணம்மா அப்படின்னு சொல்றாரு. கண்ணம்மா சொல்றாங்க, நம்ம பேசுறதுக்கு என்ன இருக்கு, தலையில அடிபட்டு நீங்க நினைவுகளை இழந்திருந்தீங்க, அந்த நினைவுகளை மீட்கிறதுக்கு உதவி பண்ண சொன்னாங்க, நான் பண்ணினேன், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் பேசுறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு கண்ணம்மா கேக்குறாங்க. பாரதி கண்ணம்மாவுக்கு நன்றி சொல்றாரு. நினைவுகளை மீட்டு கொடுக்கறது சாதாரண விஷயம் இல்லை கண்ணம்மா, நீ என்னோட வாழ்க்கையவே மீட்டு கொடுத்துருக்குற அப்படின்னு சொல்றாரு பாரதி. ரொம்ப நன்றி கண்ணம்மா அப்படின்னு சொல்றாரு பாரதி. மறுபடியும் நான் உன்னை வற்புறுத்தி என் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு உன்னை காயப்படுத்த மாட்டேன் கண்ணம்மா அப்படின்னு சொல்றாரு பாரதி. மொத்தமா உன்னை விட்டுட்டு போறதுக்கு முன்னாடி உன்னை பார்த்து பேசிட்டு போலான்னு தான் வந்தேன், நான் இந்த ஊரை விட்டு கிளம்ப போறேன் அப்படின்னு சொல்றாரு பாரதி. கடைசி வரைக்கும் என்னால உன்னோட மனசை ஜெயிக்கவே முடியல கண்ணம்மா அப்படின்னு சொல்றாரு. ஒரு விஷயத்துல மட்டும் நான் தெளிவா இருக்கிறேன், யாரையும் வற்புறுத்தி சேர்ந்து வாழ வைக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாரு. சேர்ந்து வாழணுன்ற உணர்வு உள்ளுக்குள்ள இருந்து தானா வரணும், அது உனக்கு இல்லைன்றத நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு பாரதி சொல்றாரு. இனிமேல் நான் உன்னை கட்டாயப்படுத்த மாட்டேன் கண்ணம்மா அப்படின்னு பாரதி சொல்றாரு. முதல் முறையா நான் உன்னை பார்த்தப்ப இந்த உலகத்தை பத்தி தெரியாத ஒரு அப்பாவி பொண்ணாதான் நான் உன்னை பார்த்தேன் அப்படின்னு பாரதி சொல்றாரு. ஆனா இப்ப நீ ஒரு உறுதியான பெண்ணா மாறி இருக்கிற அப்படின்னு சொல்றாரு. பல ஒற்றை தாய்களுக்கு நீ பெரிய உதாரணமா இருக்கிற கண்ணம்மா அப்படின்னு சொல்றாரு. இனிமேல் நான் உன்னை தொல்லை பண்ண மாட்டேன், உன்னோட உணர்வுகளை நான் மதிக்கிறேன் கண்ணம்மா அப்படின்னு சொல்றாரு பாரதி. சென்னைக்கு போனா கூட மறுபடியும் உன்னை வந்து பார்க்கணும்னு எனக்கு தோணும் அப்படின்னு சொல்றாரு பாரதி. அதனாலதான் நான் நியூயார்க்ல இருந்து வந்த இந்த ஆஃபரை அக்செப்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. நாளைக்கு காலையில எனக்கு ஃபிளைட், அதுக்கப்புறமா நான் உன்னை விட்டு ரொம்ப தூரம் போயிருவேன் அப்படின்னு சொல்றாரு. குழந்தைகளை நீ நல்லா பார்த்துப்பன்னு எனக்கு தெரியும், அவங்கள நல்லா படிக்கவை, அவங்களோட கனவுகளுக்கு சப்போர்ட்டிவா இரு அப்படின்னு சொல்றாரு பாரதி. உனக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு ஃபோன் பண்ணு, கண்டிப்பா நான் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. பாரதிட்ட ஹேமா லட்சுமி ரெண்டு பேருமே நீங்க போகாதீங்க டேடி, எங்க கூடவே இருங்க டேடி அப்படின்னு சொல்றாங்க. நீங்க அழாதீங்க அப்படின்னு சொல்றாரு பாரதி. டேடி போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. ரெண்டு பேரும் அம்மா கூடவே இருங்க அப்படின்னு சொல்றாரு. பாரதி சொல்றாரு, அம்மாக்கு தொந்தரவு பண்ணக்கூடாது, சேட்டை பண்ணாம குட் கேர்ள்ஸா இருப்பேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க அப்படின்னு கேக்குறாரு. ஹேமா இப்போ கண்ணமாட்ட கேக்குறாங்க, ஏமா நீ இப்படி இருக்கிற, உன்னாலதான் எல்லாமே அப்படின்னு சொல்றாங்க. டேடி சாரி சாரின்னு உன்ட்ட எத்தனை தடவை கெஞ்சினாரு, உன்னோட மனசு மாறவே செய்யாதாமா அப்படின்னு கேக்குறாங்க ஹேமா. லட்சுமி சொல்றாங்க, எங்க சந்தோஷம் தான் உன்னோட சந்தோஷம்னு சொல்லுவேன் இல்லம்மா, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்தாதாமா எங்க ரெண்டு பேருக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்றாங்க. ப்ளீஸ்மா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு ஹேமா கேக்குறாங்க. பாரதி சொல்றாரு, அம்மாட்ட சண்டை போடக்கூடாதுன்னு இப்பதானே சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு. ஹேமாவும் லட்சுமியும் சொல்றாங்க, டேடியை சென்னை வரைக்கும் போய் நாங்க ஏர்போர்ட்ல நியூயார்க்கு வழி அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறமா உன்ட்ட வந்துடுறோமா அப்படின்னு சொல்றாங்க. அட்லீஸ்ட் அவ்வளவு நேரம் வரைக்குமாவது நாங்க அவர் கூட இருப்போம்லமா அப்படின்னு சொல்றாங்க. அண்ணமாவுமே அதுக்கு சரின்னு சொல்லிடுறாங்க. பாரதிட்ட உங்க ஹெல்த்தை பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. கடைசியா நான் உன்ட்ட ஒன்னு சொல்லிக்கிறேன் கண்ணம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்றாரு பாரதி. கணபதி கண்ணம்மாட்ட உன்ட்ட கொடுக்கறதுக்கு எனக்கு எதுவும் இல்லை, இந்த போட்டோ மட்டும் தான் நான் ரெடி பண்ணனேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. ஊர் மக்கள் இப்போ பாரதி பார்த்து பேசுறதுக்காக வராங்க. ஊர் நாட்டாம சொல்றாரு, ஆரம்பத்துல உங்களை நாங்க ஊரை விட்டு போக தான் சொன்னோம், ஆனா இப்ப நீங்க கிளம்பி போறப்ப எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு தம்பி அப்படின்னு சொல்றாரு. மனசுல எல்லாம் நீங்க இடம் பிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. எங்க ஊருக்கு ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுக்க ஏற்பாடு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்றாங்க. பாரதி, ஹேமா, லட்சுமி, அகிலன், அஞ்சலி எல்லாருமே இப்போ ஊருக்கு கிளம்பி போறாங்க. கண்ணம்மா இப்போ அவங்க கையில இருக்கிற போட்டோவை எடுத்து பாக்குறாங்க. பாரதி கண்ணம்மாவும் ஒன்னா சேர்ந்து இருக்கிற மாதிரி போட்டோ அது. அதை பார்த்து கண்ணம்மா அழுதுட்டு இருக்கிறாங்க. தாமரை பாங்க வராங்க. நீ எதுக்காக கண்ணம்மா அழுதுட்டு இருக்கிற அப்படின்னு கேக்குறாங்க. நீ நினைச்சது நடந்துருச்சுன்னு சந்தோஷமா இருக்க வேண்டியது தானே அப்படின்னு தாமரை கேக்குறாங்க. நான் வேணா மத்தியானத்துக்கு திராட்சை முந்திரிலாம் போட்டு பாயசம் பண்ணி தரட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க தாமரை. தாமரை கண்ணம்மாட்ட சொல்றாங்க, இன்னைக்கு நீ பண்ணது ரொம்ப பெரிய முட்டாள்தனம் கண்ணம்மா அப்படின்னு சொல்றாங்க. அந்த டாக்டர் எவ்வளவு பெரிய படிப்பு படிச்சிருக்கிறாரு, ஓ முன்னாடி மன்னிச்சிருன்னு உன் மனசை மாத்துறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணினாரு அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா நீ முடியாதுன்னு சொல்லிட்டே கண்ணம்மா அப்படின்னு கேக்குறாங்க. உன்ட்ட நான் தோத்து போயிட்டேன் அப்படின்னு டாக்டர் தம்பி சொன்னாரு, எத்தனை பேரு பொண்டாட்டிட்ட தோத்து போயிட்டேன்னு ஒத்துக்குவான் அப்படின்னு கேக்குறாங்க. உனக்கு ஈகோ கண்ணம்மா அப்படின்னு தாமரை சொல்றாங்க. அவரை மன்னிச்சு ஏத்துக்கிட்டா நீ தோத்து போயிட்டதான் நினைச்சிட்ட அப்படின்னு சொல்றாங்க. ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னா அவரை மன்னிச்சு மறுபடியும் அன்பு காட்டணும், அதுலதான் இந்த உலகமே இயங்குது அப்படின்னு சொல்றாங்க தாமரை. மன்னிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டா அன்பு செத்து போயிரும் அப்படின்னு சொல்றாங்க. நான் சொல்றத நீ கேளு கண்ணம்மா, நீ டாக்டர் தம்பிய மன்னிச்சிரு அப்படின்னு சொல்றாங்க. உனக்கு ஒரு அழகான வாழ்க்கை இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு நீ எதுக்காக இங்க கஷ்டப்படணும் அப்படின்னு தாமரை கேக்குறாங்க. அம்மா மாதிரி பாசம் காமிக்கிற மாமியார் இருக்கிறாங்க, உன் மேல உயிரே வச்சிருக்கிற கணவர் இருக்கிறாரு, உனக்கு முத்து முத்தா 2 குழந்தைங்க இருக்கிறாங்க, இதை தாண்டி வேற என்ன வேணும் சொல்லு அப்படின்னு கேக்குறாங்க. அதை கேட்டு கண்ணம்மா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலரா சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.